உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். இந்த 2025ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வைப்பார் அப்படின்னா, விக்டோரியஸான ஒரு லைஃப் இருக்கும். உங்களை ப்ரிசர்வ் பண்ணி, உங்களை பாதுகாத்து போற எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இனி இந்த வருஷம் நீங்க ஏன் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் வைத்து இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் மேல கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். சோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பாருங்க, ஒரு பர்பஸோட தான். ஏன் நீங்க 2024லயே உங்க லைஃப் முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா நீங்களும் சாகணும்னு நினைச்சிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், எதேதோ பண்ணியிருக்கலாம். ஆனா இன்னி வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா காரணம் கர்த்தர் உங்க மேல ஒரு மிகப்பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் மிகப்பெரிய பிளான கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம விக்டோரியஸ் லைஃப் குறிச்சு ஒவ்வொரு சண்டே ஈவினிங் ரிலீஸ் ஆக போற எல்லா வீடியோஸை பாருங்க. நம்மளது 2 சேனல், நம்மளுடைய ஊழியத்துக்கு 2 சேனல் இருக்கு. ஒன்று ரோஹன் ராக் சாமுவேல் அஃபீஷியல்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீசஸ் ஆர்மி மினிஸ்ட்ரி இது சேனல் இருக்கு, அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி ஷார்ட்ஸ் வரும், டெய்லி உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைன்ற வீடியோங்க வரும். வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு ரோஹன் ராக் சாமுவேல் அஃபீஷியல்ல வரும். அதுக்கப்புறம் லா வர்சஸ் கிரேஸை பத்தி முக்கியமா இந்த வருஷம் நின்று நின்று ஆரம்பித்ததெல்லாம் தொடர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி கர்த்தர் எல்லா கிருபைகளை அவர் நிச்சயமா செய்வார். ஸோ நிச்சயமா இந்த வாரம், முக்கியமா இந்த மாதம், இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. என்ன காரியங்களை செய்ய போறாருன்னு நான் இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். அந்த வார்த்தையின்படி அடுத்து 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 நம்ம ஜெயத்தின் குறித்து எப்படி ஜெயிக்கணும், எப்படியெல்லாம் பைபிள்ல அநேகர் ஜெயித்தாங்க, என்னென்ன வித்தங்களை கர்த்தர் விதவிதமா அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. நீங்க என்னோடு கூட இணைந்து கொள்ள இந்த வார்த்தைக்கு நேரத்தை கொடுத்து நீங்க கேட்டு அது உள்வாங்கி அதை பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நீங்க ஆரம்பிக்கிற எந்த கம்பெனில நீங்க இருந்தாலும், எந்த எந்த ஸ்கூல்ல நீங்க டீச்சர், பிரின்சிபல், எந்த பொசிஷன்ஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும், எந்த தீர்மானங்கள் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த எல்லா தீர்மானத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் அவர் கட்டளிடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காது. காரணம், ஆனா உனக்கு விரோதமா என்ன ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காது. என்ன பிளான்ஸ் இருந்தாலும் அது வாய்க்காது. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. உங்க சத்ரு ஒரு பிளான் இருக்கட்டும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கட்டும். ஆனா உன்னை உருவாக்குன அந்த கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்கு. உன்னை அழைக்கிறதுக்கு அவன் ஒரு பிளானை போடுவானா, உனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பிளானை, ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறார். ஸோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் அவர் அதிசயமாய் அற்புதமாய் அவர் நிச்சயமா நடத்துவார். அல்லேலூயா. சரி, என்னோட கூட சேர்ந்து பாருங்க. 2 சாமுவேல், செகண்ட் சாமுவேல் சாப்டர் 8 verse 6ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பதா ஒன்னு கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் இவன் நிறைய யுத்தங்களை இந்த 8ஆம் அதிகாரத்துல செய்யறாரு. யாரு? தாவீது. ஆனா இந்த எல்லா யுத்தத்திலையும் தாவீது ஜெயிக்கிறான். எப்போ எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சான், எல்லாத்திலையும் மேன்மைப்பட ஆரம்பிச்சானா, தாவீது ராஜாவா ஆயிட்டு பிறகு முழுமையா இஸ்ரவேலே அவன் கையில வந்துட்டு பிறகு அவனுக்கு ஒரு யோசனை சொல்றான். ஏன்னா கடவுளே அதை யோசிக்கலையா, அதை தான் தாவீதை பார்த்து சொல்றாரு. தாவீதுக்கு ஒரு யோசனை என்னன்னா, நம்ம நல்ல மரத்துல, கேதுரு மரத்துல நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஆனா தேவனுக்கு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே நாத்தாள் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் இருதயத்தின்படியே நீ செய், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பான்ட்டு போயிடுறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி நாத்தான் கிட்ட கர்த்தர் பேசுறார். போய் என் தாவீது கிட்ட சொல்லு, நான் இதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப வெறும் இன்ட்ரடக்ஷன்ன்றதுனால ஒரு வசனமானால நான் போக மாட்டேன். வேண்டியதை பேசிட்டு நிச்சயமா அடுத்தடுத்த வாரங்களை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. சோ நல்லா கவனிங்க. தாவீது கிட்ட தாவீது நினைச்சது,
தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவன் விரும்பினான். ஆனா தேவன் சொல்றாரு, எந்த ட்ரைபு கிட்டயும் நான் இதை பத்தி பேசல. லேவி ட்ரைபா இருக்கட்டும், யூத ட்ரைபா இருக்கட்டும், பெஞ்சமின் ட்ரைபா இருக்கட்டும், எந்த ட்ரைபடா இருக்கட்டும், அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்க யாருமே கட்டலையே நான் பேசல. கூடாரம் வேற, ஒரு பில்டிங் வேற இல்லையா? பில்டிங்கை பத்தி காட் பேசல. இது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் கூட கூடாரத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஆனா தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன். அல்லேலூயா, ஆமென். உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தாவீது ஒரு இடத்துக்கு, பிலிஸ்டைன் கிட்ட யுத்தத்துக்கு போறான், ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போறான். அங்கிருந்து கோல்டு, சில்வர், எல்லாமே, எல்லா வித மரங்க, அநேகர் பயப்படுற அளவுக்கு எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகர் தான், ஆனா அந்த எல்லா துன்பங்களையும் எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஒருத்தர் இருந்து அதுல மீட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. So battle belongs to God. இந்த 2 சாமுவேல் 8ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா யுத்தங்கள் தான். ஆனா எல்லா யுத்தத்திலையும் அவன் ஜெயிச்சான். இன்னைக்கு உங்களுக்கு பிசினஸ்ல யுத்தங்கள் இருக்கலாம், எதுல வேணாலும் யுத்தங்கள் இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் ஜெயத்தின் ஆண்டா இருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை உனக்கு தருவார். நீங்களா உருவாக்குறது இல்லைங்க ஜெயம், கர்த்தரா உங்களுக்கு கொடுக்கிறது தான் ஜெயம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இப்படி இருக்கு. 6ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா படிச்சோம்னா பார்க்கலாம். சரி. Then he placed several armies of garrisons in Damascus, the Aramean capital. The Arameans became David's subjects and paid them tribute money. So the Lord made David victorious wherever he went. Amplified ல இருக்கோ, he preserved him and made victorious. Hallelujah. அவனை வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சாராம். அப்படின்னா என்ன? பாதுகாத்து பண்ணி வச்சாராம். யார? தாவீத. அவன் போற யுத்தத்துல எல்லாம் அவன் மேல கத்தி படாதபடி, அவனுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை அவன் அடிச்சு போடுறான் தவிர இவனை தொடுறதுக்கு அங்க யாருமே இல்லாத இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் அவனுக்கு யுத்தத்துல கூட இருந்து அவனை என்ன சொல்றான்? So the Lord made David. So the Lord made David victorious wherever he went. எங்கெங்க போனானோ அங்கங்க அவன் ஜெயத்தை பெறுகிற ஒருவனாய் கர்த்தர் அவனை மாத்தினாரு, ஆக்குனார். மேட், ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒரு யுத்தத்துக்கு போறானா கர்த்தர் அவனுக்கு அங்க ஜெயத்தை கொடுக்கிறார். நான் சொல்ற பைபிள் சொல்லுதுல, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. We are not just a conqueror, we are more than a conqueror. நம்ம ஏதோ ஒரு கான்கரர், நம்ம ஓடி பெறல, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம பெறுகிறோம். அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளு இல்லைங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கும் போதே சொல்றாரு, நீ தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பதாகவே உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சேன். எப்படி அழைச்சாரு? உருவாகிறதுக்கு முன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஸ்பெர்மா இருக்கும் பொழுது நீ ஒரு உருவமாவே இல்லை. நீ ஆனா பெண்ணான்றதெல்லாம் நெக்ஸ்ட் இல்லையா? ஆனா நீ ஒரு உருவமாவே இல்லை. அம்மா வயிற்றுக்குள்ள கோடிக்கணக்கான பேர் உன் கூட போட்டி போட்டாங்க. ஆனா அந்த கோடிக்கணக்கான பேர்ல கர்த்தர் ஊமேல கண்ணா இருந்து அவர் அழைச்சார் உன்னை. எப்படி? அம்மா வயிற்றுலயே, ரோஹன் நீதான் வா, ஆனந்த் நீதான் வா, ஆரிஷ் நீதான் வான்ற ஒரு பேரை வச்சு ஆண்டவர் அங்கே தாயின் கருவிலேயே உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைச்சது. நீ எப்படியா இருந்தனா? ஸ்பெர்மா இருந்த. இந்த உலகத்துல கூட கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியில ஒரு பெரிய ஜெயத்தை நீ பெறுகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். தாவீது, நீ இதுவரைக்கும் தாவீதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, belovedன்றது அர்த்தம், பிரியமானவனே. நீ ஆண்டவருடைய பிரியமானவனா பிரியமானவளா இருக்கிறதுனால நீங்க போகிற எல்லா யுத்தத்திலையும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, தாவீது எப்படி பிரியமானவனா இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான் அப்படின்னா, அதே மாதிரி நீங்களும் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க பெரிய சாதனைகளை படைக்காத நாட்களுக்குள்ள வராம இருக்கலாம். இது வரைக்கும் போறதெல்லாம் ஃபெயிலியர்ஸ்ல இருக்கலாம். எது வராம உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம்.
ஆனா இந்த வருஷம் God is promising you, டேவிட் எங்கெங்கெல்லாம் போனாரோ கர்த்தர் அவனை ஜெயத்தின் ஆண்டுக்குள்ள, ஜெயத்தின் நாட்களுக்குள்ள கொண்டு வந்தார். அந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க முழுசா. போற எல்லா யுத்தத்திலையும் எல்லாம் அவனுக்கு அடிமை ஆகுறாங்க. கோல்டு வருது, டாக்ஸஸ் அவனுக்கு பே பண்றாங்க, பணத்தை எடுத்துன்னு வந்து ட்ரைபிட்டா கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. யாருக்கு? தாவீதுக்கு பயந்து. இது எல்லாமே தேவனால உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, இன்னொரு இடத்துல கூட சொல்லும். So the Lord made David. So the Lord made David victorious wherever he went. எங்கெங்க போனானோ அங்கங்க கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் நீ ட்ரை பண்ணி நடக்காத ஒண்ணு உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. டேவிட் நீங்க பாத்தீங்கன்னா, டேவிட் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த எல்லா இடத்துலயுமே தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். God preserved David and gave victory in every battle. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எல்லா யுத்தங்களிலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அவனை பாதுகாத்தினார். 2025ல இவ்வளோ தேவைகள் இருக்கு, யுத்தங்கள் நிறைய வர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க போகிற எல்லா இடத்துலயுமே ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சோ இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு அநேக யுத்தங்கள் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக விருப்பங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். ஒரு ஜெயம் இல்ல, நீ போற, எடுக்கிற, தீர்மானிக்கிற எல்லாத்துலயுமே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்க கல்யாணத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பார், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாத்துலயுமே God உங்களுக்கு ஒரு விக்டரிய கட்டளையிடுவார். ஏன்னா தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் தான் பைபிள் சொல்லுது. அப்படின்னா தாவீதுன்றதுக்கு அர்த்தமே என்னன்னா தேவன் பிரியமானவன் அர்த்தம். தேவனுக்கு அவன் ரொம்ப பிரியமானவனா, பில்லவடா இருந்தான், லவபிளா இருந்தான். கர்த்தர் அவன் மேல ரொம்ப அன்பு வைத்ததுனாலதான் இன்றைக்கு அவன் எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றான். சோ நீங்களும் நானும் நம்ப வேண்டியது, நம்மள கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், என்ன கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். சோ நான் எந்த தீர்மானம் எடுத்தாலும், நான் பிசினஸ் நடத்தினா, நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேனா, நான் என் கல்யாணத்துல, நான் எல்லாத்துலயுமே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய எல்லாவற்றிலுமே கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எனக்கு ஜெயத்தை தருவாருன்னு நீங்க நம்பணும். சோ நிச்சயமா நீ போகிற இடம், நீ நிக்கிற இடம், நீ விரும்புகிற இடம் எல்லாத்திலையுமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கட்டளிட உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நிச்சயமாய் கர்த்தர், நீ எங்கிருந்து வரந்தன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனா இம்மட்டுமா உனக்கு விரோதமாய் இருந்துங்க இன்னைக்கு இல்ல, உனக்கு விரோதமாய் பேசணுங்க இன்னைக்கு இல்ல, 2024ல இல்ல, நீ தேடியும் காணாததான் இருக்கிற, தொருத்தினே இருந்துங்கலாம் இல்ல. ஏன் அவங்க இல்லைன்னா நீ வேற லெவலுக்கு போக போற, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போற, நீ நெக்ஸ்ட் விக்டரிக்கு போக போற. இது வரைக்கும் பெறாத ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். சோ தொடர்ந்து என்னோடு கூட இடைப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒவ்வொரு சண்டேவும் என்னோட இடைப்படுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.